ஹாய், ஆடி மாதத்தில் அங்கே மழை இங்கே மழைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம பிளேஸில் மழை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னை பொறுத்தவரையிலும் ஆடி மாதம்னா காற்று தான் அடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கேயும் மழை பெஞ்சிச்சு. மழையை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. பார்த்தீங்களா, மழை சத்தம் கேட்டுச்சா? இந்த மழையில் இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லையா? வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான், ஆனால் ஆடி வெள்ளின்னும் போது இன்னுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ஆடி வெள்ளியில் எப்படி நான் பூஜை செஞ்சேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். என்றைக்குமே ஃப்ரைடேனா விசேஷம் தான். அதை தாண்டி ஆடியில் வர ஃப்ரைடேனா ரொம்ப விசேஷம். அந்த ஆடி ஃப்ரைடேலேயே பிறந்திருக்கு, அது இன்னுமே விசேஷம். ஸோ அந்த பூஜைக்கான வேலைகள் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 4 days 3 days முன்னாடி தான் நான் டீப் கிளீனிங் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ டீப் கிளீனிங் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பூவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்சிமம் பீப்புள் வந்து ரொம்பவே ஆடியில ரொம்பவே பெருசா பண்ணுவாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வகையில தெரிஞ்சிருக்கோ, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி எளிய வகையிலே செஞ்சுக்கலாம். நல்லா செய்யறவங்களும் செய்வாங்க, எளிய வகையில செய்யறவங்களும் செய்வாங்க. அவங்கவுங்க டைமுக்கு ஏத்த மாதிரி செய்வாங்க. நான் இன்னைக்கு பூஜையை ரொம்ப எளிய வகையில தான் செஞ்சிருக்கேன். அதை எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட டே இன்னைக்கு 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 o'clockலாம் எந்திரிச்சு ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. ஸோ வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, உள்ள இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம், அப்புறம் போய் வெளியே வேலையெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட்டு போட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் மாத்தி வச்சுட்டு அப்புறம் கோலம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த கோலமாவை அரைச்சி வச்சிருந்தேன். அதை கட்டியா பண்ணி வச்சுப்பேன். வேணுன்ற போது தண்ணியில போட்டு அதை கோலமாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோலமாவையும் எடுத்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வெளியே போனேன். இப்படியும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல கோலம் என்ன உகந்த கோலம் சொன்னா தாமரை கோலம் தான். தாமரை கோலம் தான் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவோட பாதமும் வரைஞ்சுக்கிட்டேன். பூஜை ரூம்ல தாமரை கோலம் போட்டு அம்மாவோட பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அம்மாவோட பாதம் மேல குங்குமம், மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டேன். பொதுவாவே அம்மாவோட பாதத்தை வரையும் போது வலது கால் முன்னாடி இருக்கிற மாதிரியும் இடது கால் பின்னாடி இருக்கிற மாதிரியும் வரையணும். அப்பதான் அம்மா வந்து வலது காலை உள்ள எடுத்து வச்சு வருவாங்கன்றது ஒரு ஐதீகம். ஒரு சிலருக்கு கால் வரைய வராது இல்லையா? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் விஷயம் தான். எஸ் போட்டுக்கோங்க. எஸ் போட்டுட்டு வரையும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எஸ் முன்னாடியும் ஒரு எஸ் பின்னாடியும் ஒரு இன்ச் பின்னாடியும் வரையும் போது நமக்கு கரெக்டா வந்துடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நானும் அதை வரைஞ்சி முடிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு என்னோட தினசரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி உப்பு தீபம் ஏற்றுவோம் இல்லையா? என்றைக்கும் வெள்ளிக்கிழமைனா உப்பு தீபம் ஏற்றுவோம். அது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமானது. பணத்தை ஈர்க்கலாம்னு சொல்லலாம் அதை உப்பு தீபம் ஏற்றி. ஸோ உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 விளக்கு வேணும். அந்த 3 விளக்குல பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த பெரிய அகல் விளக்குல ஃபுல்லாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு குட்டி அகல் விளக்கு. அந்த குட்டி அகல் விளக்குல அச்சதை போட்டுக்கணும். அச்சதைனா என்னன்னா அரிசி, மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து கலந்து அந்த 2வது விளக்குல போட்டுக்கோங்க. 3வது விளக்குல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு நம்ம இந்த விளக்கு அதாவது உப்பு தீபம் ஏற்றணும். மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்றணும். அப்படி ஏற்றிட்டு வரும்போது நமக்கு செல்வம் செழிப்பா இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அது எல்லாத்துக்கும் நடந்தும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உப்பு தீபம் ஏற்றும் போது பக்கத்தில் ஒரு பெரிய பீங்கானில் காயின்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes அம்மா கிட்ட வேண்டிட்டு அந்த காயின்ஸை நீங்கள் எடுத்து அந்த பீங்கானில் போடணும். அப்போ ஒரு சத்தம் வரும் இல்லையா? அது வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த சத்தம். இப்படி சத்தம் கேட்கறதுனால மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே தங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது இல்லையா? அதுவும் இல்லாமல் அந்த காயினுக்கு மேலே வாசனை பொருட்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே வரலாமா? இப்போ ஒரு அளவில் விடிஞ்சிருச்சு. ஸோ உள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் வேலையும் அதாவது பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நிலவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு, தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. நிலவாசலுக்கு மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் கோலம், நிறைய பேர் நிறைய கோலமெல்லாம் போடுவாங்க. அதை பார்த்தா ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்கிறத விட எனக்கு அவ்வளோ பொறுமை கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு சிம்பிள் கோலம் தான் போடுறது ஈஸியான மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ டக்குன்னு எந்திரிச்சு அழகாக நிலவாசல் மஞ்சள் போட்டுட்டு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டுட்டு நான் இன்னைக்கு பூஜையை நான் மனநிறைவாக செஞ்சுக்கிட்டேன்.
பூஜை ரூமுக்குள்ளே மட்டும் மகாலட்சுமி பாதம் வரையாமல் வெளிப்பக்கம் நிலவாசல் இருக்கு இல்லையா, அங்கேயுமே மகாலட்சுமி பாதம் வரைஞ்சிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம், காலையில் செஞ்சுக்கலாம். ஸோ மகாலட்சுமி பாதத்தை வரைஞ்சிட்டு அங்கே குங்குமம் அதாவது மஞ்சள் குங்குமம்லாம் அம்மாவோட பாதத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெளியிலிருந்து தான் மகாலட்சுமி கூட்டிகிட்டு போகணும். ஸோ வெளியே 2 விளக்கு எடுத்து கிழக்கு திசையை நோக்குற மாதிரி அதை ஏற்றி வச்சுக்கோங்க. அதாவது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் ஏற்றினா அது ரொம்பவே நல்லது. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனையெல்லாம் அம்மா பாத்துக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றி பூஜை செய்யணும். என்றைக்குமே வெளியே இருந்து தான் அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஸோ வெளியே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு உள்ளேயும் போய் பூஜை எல்லாம் செஞ்சுக்கலாம். பூஜை ரொம்ப நிறையா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணதுனால பூவெல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ வெளியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு அரளி செடி இருக்குது. அந்த செடியிலேருந்து அரளிப்பூ இருக்கு இல்லையா, அதை பொறிச்சு அம்மாவோட பாத்துக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்பிலை மரமும் இருக்குது. ரொம்ப விசேஷமானது இல்லையா, அம்மாவுக்கு பிடித்தமானது வேப்பிலை. ஸோ அந்த வேப்பிலையும் பறித்து அம்மா முன்னாடி வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வேப்பிலை கட்டி தொங்க விட்டுட்டோம். ஸோ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வேப்பிலை கிடச்சிச்சுன்னா, கிடைக்காதவங்க எப்படியாவது ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஃப்ரைடேவாவது வைக்க ட்ரை பண்ணுங்கள். கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லியுமே, அதாவது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக வாடாது. 2 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு முறையோ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லது நமக்கு. ஸோ இப்படி தான் என்னோடய பூஜையை இன்றைக்கி ரொம்பவே மனநிறைவாக நான் முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து நமக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு முன்னேற்றத்தை தருவாங்க. அம்மா வந்து நம்ம செய்கிற தொழிலில் முன்னேற்றத்தை தருவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை நிலவாசல் பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. நிலவாசலில் தான் நம்ம குலதெய்வம் குடியிருக்கும். அதுவும் இல்லாமல் பூஜை செய்யும்போது மகாலட்சுமி பாதம் வரைஞ்சி மகாலட்சுமி அங்கேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போங்க. இது நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு ஆடி மாதம், ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, கடவுள்கிட்ட இன்னைக்கு என்ன வேணும்னு சொன்னால், எங்களுக்கு செல்வ செழிப்பை தாங்க, எங்கள் வீட்டில் என்னைக்குமே ஒரு சண்டை சச்சரவெல்லாம் இருக்கக்கூடாது, அமைதியை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஆடி முதல் வெள்ளியில் வேண்டணும். அடுத்தடுத்த வெள்ளியில் அடுத்தடுத்த டிஃப்ரெண்ட் வேண்டுதல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய பூஜையை நான் மனநிறைவாக இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்குமே வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, எந்த வெள்ளிக்கிழமை ஆனாலும் நிலவாசலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அம்மாவோட பாதம் வரைஞ்சி பூஜை செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பூஜை செய்யும்போது அம்மா முன்னாடி உப்பு தீபம் ஏற்றுங்க. நிறைய காயின்ஸ் வச்சு காயின்ஸை எடுத்து அந்த பவுலில் போடுங்க. அந்த சத்தம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும். மகாலட்சுமி வீட்டிலேயே தங்க